ஸ்கூல்லே ரவுடித்தனம் பண்ணேன். கேமரா உடைச்சேன். அவன் ஸ்கூல் விட்டு கட்டி விட்டாங்க. அப்படியே கேஸ் ஆச்சு. சரிங்களா? கேஸ் ஆகி அப்படியே ஸ்கூல்லே வந்து தம்மு ஓட்டுறேன்னு கேட்டாங்க. ஆமா நான் தம்மு தான் ஓட்டுறேன். நீங்க முடிஞ்சது என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். சரிங்களா? சரி பண்ணிட்டு அப்படியே டேக்ஸ்ல புடிச்சு தந்தாங்க. ஈரோடு டேக்ஸ்ல புடிச்சு தந்தாங்க. அப்படியே உள்ள போயிட்டு வந்தேன். உள்ள போயிட்டு வந்தோடனே கமத்த ஒரு வாரம் இருந்தேன். சரிங்களா? ஒரு வாரம் இருந்ததுக்கு அப்புறம் தான் சேட்டி ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, இப்போ கொஞ்சம் வருஷமாகவே சின்ன சின்ன பசங்க கையிலலாம் கூலிப்பு ஹான்ஸு அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக கிடச்சிருது. அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து சரக்கு தம்மு அப்படின்னு போய் அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த ட்ரக்ஸு ஜாயிண்ட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போயிடுறாங்க. இந்த மாதிரி ட்ரக்காக இருக்கட்டும், ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே விற்கிது எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் எங்கே விற்கிது, எங்கே போய் யார் மூலியமாக வாங்கணும், அந்த லிங்க்கு எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி யாரையாவது பிடிக்கிறப்ப அது எங்கேருந்து கிடைக்குதோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை டோட்டலாக போலீஸால் ஸ்டாப் பண்ண முடியும். அந்த வேலையை அவங்க பார்க்குறாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்டையும் வந்து எங்கேருந்து கிடைக்கிது, யார்கிட்டருந்து வாங்க நீ அப்படின்லாம் வந்து கேள்விகள் கேட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பதில் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இதை நிறுத்துறதுக்கான வேலைகளை இந்த மாதிரி மட்டும்தான் போலீஸ் பார்க்க முடியும். அதை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க நான் நம்புகிறேன். இதை தவிர்த்து வந்து ட்ரக்கை முழுசாக ஒழிக்கிறதுக்கு வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முழுசாக வந்துட்டு தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா வெளிநாடுகளில் நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஏர்போர்ட்டு இன்னும் நிறைய இடங்களில் வந்து கிலோ கணக்கில் வந்து ட்ரக்கை வந்து பிடிக்கிறாங்க. அப்படி இருந்துமே அங்கே இன்னும் ட்ரக் பழக்கம் வந்துட்டு அதிகமாகிட்டு தான் இருக்குது. ட்ரக்கை உள்ளே வர விடாமல் மூளைக்கு மூளை போலீஸை போட்டு எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டா மட்டுமே இந்த ட்ரக் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். இதை மாற்றோம்னா போலீஸ் ஒரு சைடு இப்படி யாராவது பிடிபட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கே வந்துட்டு அந்த கேங்கோ இல்லை சம்திங் இதை விற்கிறவங்கள மொத்தமாக பிடிச்சி உள்ளே போடுறது. தென் அந்த கேங்குக்கு எங்கேருந்து கிடைக்குது இல்லை அவங்களே வந்து தயார் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து அதை வந்து மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணுறது போலீஸோட வேலை. அதை போலீஸ் பார்த்துக்குவாங்க. இதை மீறி இன்னும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சில விஷயம் பார்த்தோம்னா, இந்த மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிற பசங்க எந்த சுச்சுவேஷனில் இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகுறாங்க, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்கள சுற்றி இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லை ஸ்கூல் ட்ராப் அவுட்டா, காலேஜுக்கு போகிறாங்களா இல்லை காலேஜ் ட்ராப் அவுட்டா, இல்லை ஸ்போர்ட்ஸில் இதில் வேறு எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறானா, வேறு எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முக்கியமான விஷயம் இல்லாதனால தான் இந்த ட்ரக்குக்குள்ளே வந்திருக்கானா, இது எல்லாத்தையும் கிரவுண்ட் லெவல்லேருந்து பார்த்து இதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை கவர்மெண்ட் பார்த்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இடையில ட்ரக் புழக்கத்தையும் அவங்க ட்ரக் கன்சியூம் பண்ணுறதையும் நம்மளால் வந்து நிறுத்த முடியும். இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்புமே வேணும். ட்ரக் எங்கேருந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து அதை நிறுத்தணும். அதே நேரத்தில் இப்படி ட்ரக் கன்சியூம் பண்ணுறவங்க வந்துட்டு எதனால் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அதையும் வந்து சரி பண்ண கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறது வந்து குறையும்.